கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 கேண்டில் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 க்ரீன் கலர், பைல் நம்பர் 2 பர்பிள், பைல் நம்பர் 3 ரெட் கலர். ஸோ இந்த 3 கேண்டிலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஸோ குயிக்காக ரீடிங்குள்ளே போயிடலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் வார்னிங் வருது. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களோட தெரிஞ்ச நபராக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், கேர்ஃபுல். மோஸ்ட்லி வந்துட்டு ரேண்டம் பர்சனாக இருக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வழியிலையும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறவங்க அப்படின்னா கூட பி கேர்ஃபுல் வித் ஓடிபி. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. சம்மன் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஓகே, யாரோ வந்து சைலண்டாக உங்களை நோட்டட் லிஸ்ட்டில் வச்சுருக்க மாதிரியும் காமிக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், கேர்ஃபுல்லாக இருந்துட்டா பெட்டர். அண்ட் மணி பிளாக்கேஜஸ் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இல்லையா? கொஞ்சம் எவ்வளோ நாளாக நல்லா இருந்துச்சு ஃப்ரீ ஃப்ளோவாக, இப்போ இந்த ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸாக வந்துட்டு அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு திருப்பி ஒன்ஸ் அகெயின் பணம் பிளாக்கேஜஸ் வந்துட்டு தடங்கள் எல்லாமே சரியாகும். ஓகே, மறுபடியும் வந்துட்டு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வருவாங்க, மறுபடியும் வந்துட்டு ஏர்னிங்ஸ் இருக்கும். சரி, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்ற ஒரு மெசேஜும் வருது. அதாவது ரொம்ப நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயப்படுறீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஓவராக பயந்துட்டு இருக்கிறீங்களோ அது உங்களோட கற்பனைகள் தான், பட் ரியாலிட்டி வேற அப்படிங்கிற மெசேஜும் சொல்கிறாங்க. இல்லாத கற்பனைகளை நீங்களாம் உருவாக்காதீங்க. யாரையும் நீங்கள் காம்படிட்டராக நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க, பட் ஆக்சுவலி அவங்க உங்கள் காம்படிட்டராக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில். பட் ஆனால் இப்போ அதை விலகின மாதிரி காமிக்குது. ஓகேவா? அவங்க கொஞ்சம் பேக் ஆஃப் ஆகியிருக்காங்க. ஓகே, ஸோ சரி, உங்கள் எனர்ஜி வாஸ் வெரி ஹை அண்ட் இன்டென்ஸ். ஓகேவா? ரொம்ப சீக்ரெட்ஸ், நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க. பைல் நம்பர் 1 நீங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க. யாருக்குமே வந்து அது ஆக்சுவலி சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா பாதிக்கு மேலே சொல்ல மாட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு டிவைன் சொல்கிற மெசேஜ் வந்து கரெக்ட். நீங்கள் இப்போ என்ன ஒரு விஷயம் செய்கிறீங்களோ, எந்த பாதையில் வந்துட்டு முடிவுகளை எடுத்து போகிறீங்களோ அது வந்து சரியாக தான் இருக்குது. நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கிறது கரெக்டுங்கிறதும் ஒரு மெசேஜாக வருது. எனக்கு நம்பர் 7 லெட்டர் வி தெரியுது. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்ட்ராங் ஹீலிங் செஷனுங்க, வெரி குட் ஹீலிங். ஓகேவா? ஸோ பாஸ்ட் ட்ராமாஸ், பாஸ்டில் நடந்த விஷயங்கள், கான்ஃபிடென்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் ரொம்ப நிறைய ஹீலிங் வந்துட்டு கிடைக்குது. இது எப்படின்னா வந்துட்டு ரொம்ப வேகமாக இருக்கும். ஓவர் நைட்டில் மாறுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ரொம்ப ஓவர் நைட்டில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சமாக அந்த பயங்கள் எல்லாமே விலகிற மாதிரி தெரியுது. எதை நினச்சி பயந்தீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது எப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சன் மூலியமாக இல்லை டிவைன் கொடுக்குற சயின்ஸ் மூலியமாக இருக்கும். ஓகே, ஒரு ஹார்ட்னு இருக்கு. ஸோ ஒரு ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம், இல்லை நீங்கள் யாரையாவது போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ், வேலண்டைன் மந்த் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரப்போசல் இல்லாமையா, லவ் இல்லாமையா, சம் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். சம்திங்
ஒரு தீம் பேஸ்டான ஒரு gift யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கிஃப்டாகவும் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் அப்படின்றதுக்காக கூட வாங்கி கொடுப்பாங்க. அது சின்னதாக கூட இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது நீங்கள் அப்படியே அதை நினச்சி ரொம்ப நீங்கள் இது பண்ணுவீங்க, ஹாப்பி ஆவீங்க. சி மோர் ஆஃப் லவ் எனர்ஜி தெரியுதுங்க. ஐ குட் சி தட் நீங்கள் கொஞ்சம் அந்த உங்களோட கண்ட்ரோலை மீற போறீங்கன்னு தெரியுது. அதாவது ரொம்ப கண்ட்ரோல்டா, யார்கிட்டயோ எதுவும் சொல்லக்கூடாது, நம்மளோட எக்ஸ்பிரஷன் ஓவராக காமிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோலை தாண்டுற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அதை போய் டைரெக்டாக சொல்ல போறீங்க, பேச போறீங்க. சரி, எனக்கு மோர் ஆஃப் லவ் அதுதான் வந்து காமிக்குது. ஒரு ஃபேமிலி டின்னர் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டின்னர் பார்ட்டி எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ பர்பிள், உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ pile number 2க்கு என்ன ஒரு மெசேஜ் வருது பார்க்கலாம். ஸோ pile number 2க்கு வந்துட்டு ஃபீமேல் எனர்ஜி இல்லை மதர் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. இல்லைன்னா ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட், ஒரு வெல் விஷர், சம்ஒன், அந்த ஃபெமினைன் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. அண்ட் மூன் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, எமோஷன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் வருது. ஸோ எமோஷ்னலி ரொம்ப வீக்காக ஒன்னொன்றுக்கும் பயந்துட்டு இருந்தீங்க, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அந்த மாதிரி தாட்ஸ் அதிகமாக இருக்காது. ஏன்னா உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு பெயின் இருக்குது pile number 2க்கு. பட் கவலைப்பட வேண்டாம். டிவைன் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த ஒரு இயர்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரும். எதிர்பார்க்காத மாற்றங்கள் தான் வந்திருக்கும். நீங்கள் எப்போன்னு காத்துட்டு உட்காந்தாலாம் வராது, ஆனால் எதிர்பார்க்காம வரும். உங்கள் லைஃப்பில் நிறைய மிஸ்ஸிங் பீசஸ் இருக்குது. நிறைய கேள்விக்கு பதில் தேடுறீங்க, நிறைய மிஸ்ஸிங் பீசஸ் வந்துட்டு இருக்குது. அதை கனெக்ட் பண்ண நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணணும், ஆரம்பத்துலேருந்து சரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க ஒரு சில பேர். பட் உங்களுக்கு டிவைன் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓவராக வந்துட்டு நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட லைஃப்பை பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து உங்களுக்கான வாழ்க்கை வாழவே இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் வந்து ஏன் அப்படி நடந்துச்சுங்கிற காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். அதாவது திடீர்னு தான் இருக்கும். மோஸ்ட்லி எதிர்பார்க்காத டைமிங் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த இயர்க்குள்ளார மாற்றங்கள் வரும். அண்ட் வந்து லைஃப்பில் நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு கோலே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டே உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கிது இந்த டைம். ஓகேவா, உங்கள் மைண்ட் செட்டை சரி பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு நிறைய கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எனக்கு லெட்டர் P, நம்பர் 6, 9 அண்ட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஃபினிட்டி தெரியுது. சம்ஒன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பாண்டிங். ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்சன், இட் குட் பி ஆல்ரெடி இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நியூ பர்சனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எவராக வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க. காலத்துக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் அவங்களோட உங்களுக்கு வந்து அந்த இணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப சும்மா அந்த டைம் பாஸுக்கு தேவையான ஒரு பாண்டிங் அப்படி கிடையாது. பட் ஆனால் ஒரு டிவைன் லெவலில் வந்துட்டு அவங்க உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. அந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் எதிர்பார்க்கலாம், சம்திங் இந்த ஒரு மந்த்.
ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே வந்துட்டு நிறையா ஹீலிங் எடுத்துக்கோங்க, நிறையா ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணுறீங்களோ. டிவைன் உங்களுக்கு மறைமுகமாக வந்து டிவைனும் சரி, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களும் சரி மறைமுகமாக உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் எதையுமே பார்க்காம இருக்கீங்களோ. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போல இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு மெசேஜ். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சரி, உங்கள் லைஃப்பில் சரி, வர மெசேஜஸ் எதுவுமே வந்துட்டு மோஸ்ட்லி டைரெக்டாக இருக்காது. ஒரு ஹிண்ட் இருக்கும், அந்த ஹிண்ட்டை பிடிச்சிட்டு நீங்களாம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பசில் கேம் மாதிரி தான் சொல்லலாம். பட் ஆனால் யூஆர் வெரி குட் வித் லாஜிக். ஃபைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த லாஜிக்கல் திங்ஸு, இந்த பசிலில் சால்வ் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான பர்சனாக தான் நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எதையுமே ரொம்ப டீப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணுற நபராக இருப்பீங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதோட பிகினிங் வரைக்கும் போய் யோசிக்கிற நபராக இருப்பீங்க. அவ்வளோ டீப் திங்கர். ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம், ஒரு குட் ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத ஏதோ ஒரு நல்ல செய்தி, உங்கள் மனசுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு செய்தி எதிர்பார்க்கலாம். அண்ட் கார்மிக்கான ஒரு பிளெஸிங்ஸ் ஆல்சோ வந்துட்டு வர காத்திருக்கு. ஓகே, ஸோ பயப்படவே தேவை கிடையாது. ஆனாலும் கூட கேர்ஃபுல் ஒரு சில விஷயங்கள்ல. பாஸ்ட நினைச்சு ஏதோ ஒரு பயம் இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 3 என்ன மெசேஜ் பைல் நம்பர் 3க்கு? ஓகே, பைல் நம்பர் 3. ஏன் பயங்கரமாக கோவமாக இருக்கீங்களா? கோபம்னா அது ஒரு சில பேர் வெளியில் காமிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் மனசுக்குள்ளார அவ்வளோ கோவம், பயங்கரமான கோவம். யார் மேலேயும் கோவமாக இருக்கீங்க, அண்ட் உங்கள் மேலேயும் கோவமாக இருக்கீங்க, டிவைன் மேலேயும் கோவமாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் திரும்ப திரும்ப ஒரே இதாக வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரே பேட்டர்னாகவே வருது. ஏதாவது ஒரு புது மாற்றம் வராதா? சும்மா பார்த்ததே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஒரே சைக்கிளாக இருக்குது. கோபம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட கோபம் வந்துட்டு உங்களோட நிம்மதி, உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு பாதிச்சுட்டு வருதோ அது அந்த ஃபோர்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு செய்வீங்க. சம்திங் ரிலேட்டட் டு உங்கள் லைஃப் சம்மந்தமாக ஏதோ உங்களோட பவுண்டரி விட்டு நீங்கள் தாண்டி போய் அந்த ரிஸ்க் எடுக்க மாதிரி தெரியுது. இது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், யார்கிட்டயாவது வந்து ஒரு பெரிய பர்சன் கிட்ட ஒரு உதவி கேட்குற மாதிரியும் இருக்குது. இல்லை ஒரு ஹையர் அஃபீஷியல் இருக்கிறவங்க கிட்ட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு டீல் பண்ணுவீங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க மூலயமா ஹேண்டில் பண்ணுவீங்க. பர்சனல் லெவலில் இருக்கிறப்போ வந்துட்டு டைரெக்டாக நீங்களே வந்துட்டு டீல் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இனி வந்துட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நானாக இறங்கி செஞ்சாதான் வேலைக்கு ஆகுன்ற ஒரு மைண்ட் செட் ரொம்ப வந்துருச்சு. அண்ட் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்காகவே வரும். அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேஷன்ஸ் இருக்கு, நிறைய விதத்து மேலே ஆசைகள் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு கனெக்டடாகவே இல்லை. புது புது விஷயங்கள் மேலே ஆசைப்படுறீங்க, புது புது ஐடியாஸ் வருது. எதுவுமே வந்து ஒரு கோர்வையாக ஒன்று கனெக்டடாக இல்லை, எல்லாம் ஒன்று வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய செல்ஃப் லவ் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால்
அந்த லவ் எனர்ஜியே காணுமே. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே சண்டை, கோபம், ஜெலசி, பொசசிவ்னஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு லவ், அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது, ஆனால் அது வந்து வெளிக்காட்டுற விதம் வேற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பொசசிவ்னஸ், அந்த லவ் வந்துட்டு உங்களை அந்த ஒரு கோபம், சண்டையில் கொண்டு போய் விடுது. ஓகே, ஸோ ஒரே ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் தேவைப்படுது. சிங்கிளாக இருக்கிற நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, லைக் உங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை வந்துட்டு யாருக்கிட்டையாவது சொல்லணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு. பட் என்ன அப்படின்னா வந்து டிவைன் சொல்கிற விஷயம், உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க தான், அவங்களும் மறைமுகமாக உங்களுக்கு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அவங்க லவ்வை. பட் ஆனால் நீங்கள் புரியாத மாதிரி இருக்கீங்களோ? ஒரு சில பேருக்கு சுத்தமாக புரியல. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் ஒரு பயம், லவ், கமிட்மெண்ட் மேலே எவ்வளோ ஆசைகள் இருக்கோ ஈக்குவலி பயம் இருக்கு. ஆனாலும் இந்த மந்த்து இல்லை வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஒரு ப்ரப்போசல் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நேரடியாக இல்லை மறைமுகமாவது சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸை வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். அண்ட் கொஞ்சம் சண்டைகள், பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தாலும் வந்துட்டு சரியாகும். சமாதானம் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் வரும். அப்படிதான் இருக்கு. சரி, நம்பர் 1, நம்பர் 7 அண்ட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன். ஐ திங்க் ஒரு சில பேர் வந்து உங்களோட லுக் அண்ட் க்ளோ மேலே அதிகமான ஒரு விஷயங்கள் இந்த டைம் வந்து இருக்கும். ரொம்ப வெரி செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களோட லுக் அண்ட் க்ளோவை பற்றி பாராட்டியிருப்பாங்க, இல்லை பாராட்டுவாங்க. ஓகே, ஸோ அதிலிருந்து ரொம்ப ஓவராக டெய்லி அப்படியே உங்களை நீங்கள் க்ளோ பண்ணிக்கிறது என்ன, உங்களை நீங்கள் அழகாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறது என்ன, இதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து அந்த கோவம் உங்களுக்கு ரொம்ப நேரம் நிலைச்சு நிற்க மாட்டேங்குது. வந்தால் கொஞ்சம் நேரத்தில் போகுது, ஆனால் அந்த கொஞ்ச நேரமும் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்படிதான் வந்து காமிக்குது. ஸோ கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா பெட்டர். ஓகே, பைல் நம்பர் 3, எதர் நீங்கள் ஒரு ஸ்கார்பியோ இல்லை ஏரியஸ், மேஷோ இல்லை சிம்மோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. இது நீங்கள் அப்படி இருப்பீங்க, இல்லை அந்த ராசியாக இருக்கலாம், இல்லை அதோட குணங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் உங்களை அதிகமாக ட்ரிகர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு ராசிக்கான இது இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாம் குவைட் யூனிக்காக இருக்குது. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்குது. நன்றி.